இபிஎஸ் தலைமையில் நடைபெறும் நிகழ்ச்சியில் நயினார் நாகேந்திரன், அன்புமணி, டிடிவி தினகரன், ஜி.கே. வாசன் உள்ளிட்டோர் பங்கேற்றிருக்கிறார்கள். அதிமுக சார்பில் இஃப்தார் நோன்பு திறப்பு நிகழ்ச்சி தற்பொழுது சென்னை எழும்பூரில் நடைபெற்று வருகிறது. அதில் எடப்பாடி பழனிசாமி உரையாற்றி வரக்கூடிய அந்த காட்சிகளையும் நாம் நேரடியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுரேஷ் வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் சுரேஷ், கூடுதல் விவரங்கள். வணக்கம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் அக்கட்சியினுடைய பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் எக்மூரில் இப்தார் நோன்பு சிறப்பு நிகழ்ச்சி என்பது தற்போது நடைபெற்று வருகிறது. தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு கட்சிகளும் இந்த இப்தார் நோன்பு என்பது மிக சிறப்பாக நடத்துவார்கள். அதன் அடிப்படைகளில் தற்போது அதிமுக சார்பிலும் இப்தார் நோன்பு என்பது தற்போது நடைபெற்று வருகிறது. குறிப்பாக மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் ஒவ்வொரு ஆண்டும் இந்த சிறுபான்மை மக்களின் நலனை போற்றும் விதமாக அதிமுக சார்பில் இந்த இப்தார் நோன்பு நிகழ்ச்சி என்பது ஆண்டுதோறும் பாரம்பரியமாக நடத்தப்பட்டு வருகிறது. அதே போன்றுதான் தற்போதும் அதிமுக சார்பில் வெகு விமர்சையாக நடைபெற்று வருகிறது. குறிப்பாக இந்த இப்தார் நோன்புல கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்டோர் இஸ்லாமியத்தை சார்ந்த மக்கள் என்பது பங்கேற்று இருக்கிறார்கள். குறிப்பாக இந்த நிகழ்ச்சியில பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன், பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் அன்புமணி, தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் ஜி.கே. வாசன், டிடிவி தினகரன், குறிப்பாக இந்திய ஜனநாயக கட்சியினுடைய நிறுவனர் பாரிவேந்தர், பச்சமுத்து, அதேமாதிரி தனபால், ஏசி சண்முகம், பூவே ஜெகன்மூர்த்தியார், முன்னாள் அமைச்சர்கள், அதே போல அதிமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள், கட்சி நிர்வாகிகள் என 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு தற்போது இப்தார் நோன்பை வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சுரேஷ். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமை கழக செயலாளர்களே, மாவட்ட கழக செயலாளர்களே, நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களே, முன்னாள் அமைச்சர் பெருமகளே, முன்னாள் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களே, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவர் அம்மா ஆகிய இருவரும் தலைவர்களை இதயத்திலே ஏற்றி வைத்து வாழ்கின்ற எனதருமை கழக உடன்பிறப்புகளே, பாசத்துக்குரிய பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்களே, சகோதர சகோதரிகளே, வருகின்ற அனைவரையும் முதற்கண் புனிதமிகு ரமலான் மாதத்தின் நல்வாழ்த்துக்களையும் அன்பையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். சமய அமைப்புகளும் தனி மனிதர்களாலும் நிறுவனத்தாலும் நடத்துகின்ற நோன்பு திறப்பு நிகழ்ச்சியில் அரசியல் கட்சியின் தலைவர்கள் பங்கு வருவதுதான் பார்த்திருக்கின்றோம். ஆனால் ஒரு அரசியல் இயக்கம், அந்த இயக்கத்தின் பொதுச் செயலாளர் தாமே பொறுப்பேற்று நோன்பு திறப்பு நிகழ்ச்சியை தனது சொந்த செலவில் நடத்துவதும், அந்த நிகழ்ச்சியில் இஸ்லாமிய சமத்துவரை அழைத்து இறைவணக்கம் செய்து நோன்பாளர்களை வாழ்த்தி அவர்களுக்கு நோன்பு திறப்பு விருந்து அளிப்பதை முதலில் தொடங்கி வைத்தவர் இந்தியாவிலேயே இதய புரட்சி தலைவி அம்மா அவர்கள்தான். அதற்கு காரணம், இஸ்லாமிய பெருமக்களை இதயத்திலே வைத்து நேசித்தவர் நம்முடைய இதயம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள். அந்த புனித தலைவியின் வழியிலே அவருடைய விசுவாச தொண்டர்களாகிய நாம் இப்தார் நிகழ்ச்சியை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கின்றோம். புனிதங்கள் பூத்து குலுங்கும் மாதம் ரமலான் மாதம், தர்மங்கள் செழித்து நிறையும் மாதம் ரமலான் மாதம், ஏழை எளியோர் மீது இரக்கம் காட்ட வேண்டிய மாதம் ரமலான் மாதம். திட்டங்களை கொடுப்பதும் அவளுக்கு தேவையான நன்மைகளை கொடுப்பதுதான் எங்களுடைய தலைவருடைய எண்ணமாக இருந்தது. அதே வழியில் அம்மா மறைவுக்கு பிறகும் அண்ணா திமுக அரசு, அம்மாவுடைய அரசு செயல்பட்டது என்பதையும் நேரத்திலே தெரிவித்து, அனைவரும் புனித ரமலான் மாதத்தின் வாழ்த்துக்களை சொல்லி என் அழைப்பை ஏற்று வருகை தந்திருக்கும் இஸ்லாமிய மத பெரியவர்களுக்கும், சகோதர சகோதரிகளுக்கும், கழக உடன்பிறப்புகளுக்கும், கூட்டணி கட்சி தலைவர்களுக்கும், அதனுடைய நிர்வாகிகளுக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.
சென்னை எழும்பூரில் அதிமுக சார்பில் இஃப்தார் நோன்பு திறப்பு நிகழ்ச்சி நடைபெற்ற நிலையில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி இதில் சிறப்புரையாற்றினார். அதன் காட்சியை நாம் நேரடியாக பார்த்தோம்.